சேலம் அருகே சீலநாயக்கன்பட்டியில் விஜய் இன்று 12 மணிக்கு பரப்புரையாற்ற உள்ள நிலையில் நுழைவுச்சீட்டு உள்ள தாவேக்கவினர் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், எவ்வாறு நுழைவுச்சீட்டு உள்ளவர்கள் பரிசோதிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள்? தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தெளிப்புத்தமானது இந்த சேலத்தில் நடத்த இருக்கிறது. சீலநாயக்கம்பட்டியில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன் அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டுமே அந்த QR கோடு மூலமாக அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். 12 மணிக்கு இந்த கூட்டமானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் விஜயினுடைய இந்த பிரச்சாரம் நடந்தது. அதற்கு முன்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெளியூரில் நடந்தது, பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நடந்தது. தற்போது இங்கே சேலத்தில் நடக்கிறது. விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி இன்னும் சிறிது காலங்களில் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சாரமாக விஜயனுடைய தேர்தல் பிரச்சாரமாக ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது நிர்வாகிகள் கூட்டமாக அது மாறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தற்போது 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேரிகார்டுகள் அமைத்து தடுப்பு அமைத்து நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் உள்ள அனுப்பணும் அப்படின்ட்டு முன்னனுமதி பெற்றவர்கள் மட்டுமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. இது வந்து தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பகுதி அமைந்ததுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பும் போடப்பட்டு இருக்கிறது. அதிகமாக சரியாக 12 மணிக்கு விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பார்த்தீங்கன்னா கேபினா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 20 கேபின் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அந்த மக்கள் நிற்பதற்கான இடம் யாரும் சிட்டிங்கே கிடையாது. யாரும் உட்காருவதற்கு அமர்வதற்கு அமர்ந்து பார்ப்பதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நின்று மட்டுமே பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்த கேபினும் பாக்ஸாக இருக்கிறது. பார்த்தா அந்த ஒவ்வொரு கேபினையும் 500 பேர் வரை நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தண்ணீர் வசதிகள் போன்றவையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் கடந்த முறையெல்லாம் விஜய் அவர்கள் வரும்போது நிறைய கூட்டம் இருக்கிறத பார்க்கும்போது ரோடு சைட்லலாம் கூட்டம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிற வகையில் தற்போது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு போலீசார் பாதுகாப்போட இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.